Hi students, இன்னைக்கு நம்ம 10th standard trigonometryல example 6.28 6.29 பார்க்கலாம். Example 6.28 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. From the top of the tower 50 meter high, the angles of depression of the top and bottom of a tree are observed to be 30 degree and 45 degree respectively. அதாவது ஒரு டவர் ஒன்று இருக்குது, அதோட ஹைட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். இதில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரீயை வந்து பார்க்குறோம். ட்ரீயை வந்து எங்கே பார்க்குறோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரீயோட டாப்லையும் பாட்டம்லையும், ட்ரீயோட மேலேயும் பார்க்குறோம், அதே மாதிரி கீழேயும் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ மேலே பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. கீழே பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன், மேலே பார்க்குறேன், எவ்வளோ வருது, 30 டிகிரி வருது. ஸோ அதை குறிச்சிக்கலாம். அடுத்தது நான் மேலே டவரோட மேலேருந்து ட்ரீயோட பாட்டம் பார்க்குறேன், எவ்வளோ டிகிரி வருது, 45 டிகிரி. அதையும் குறிச்சிக்குவோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஹைட் ஆஃப் த ட்ரீ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீயை நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், ஹச்சுன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஹைட் ஆஃப் த ட்ரீயை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஈடி இருக்குது, இதான் இந்த தான் ட்ரீ இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த ஈடிக்கு பேரலாக இங்கே என்ன இருக்குது, பிசி இருக்குது. அப்போ பிசி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும். பிசி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏசியிலேருந்து ஏபி, இந்த டோட்டல் ஹைட்லேருந்து ஏபியை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிசியோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏடிசியை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிசியில் tan 45 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது சொல்லுவீங்க, ஏசி பை சிடி. அதில் வந்து ஏசியோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50. சிடியை அப்படி போட்டுக்குவோம். கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிடி வந்து 50 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம், அடுத்தது ட்ரையாங்கிள் பாருங்கள், என்னது, ஏஇபி. ஏஇபியில் tan 30 ஈக்குவல் டு ஏபி பை பிஇ அப்படின்னு எழுதுவோம். இதில் இங்கே பிஇக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம், 50 போட்டுடலாம். எப்படி 50 போடலாம், சிடியும் பிஇயும் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ இங்கே இது என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் எங்கே இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். அதனால் பிஇக்கு பதிலாக என்ன போடுறோம், 50 அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஸோ 1/√3 ஈக்குவல் டு ஏ பை 50. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 50/√3. ஸோ காஞ்சிகேட்டால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். √3ஆல் 50 × √3. √3க்கு பதிலாக 1.732 போடலாம். √3யும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, √3 மல்டிப்ளை பண்ணும்போது 3 கிடைக்கும். இப்போ 50ஐயும் 1.732ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 80.6. இதை நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 28.7 கிடச்சிருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து என்னது, ஏபி வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, 28.7 கிடச்சிருக்கு. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஏசியிலேருந்து ஏபியை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே ஏசி வந்து எவ்வளவு ப்ராப்ளத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 50லேருந்து 28.87 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21.13 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, 21.13 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.29. As observed from the top of a 60 meter high lighthouse from the sea level, the angles of depression of two ships are 28 degree and 45 degree. அதாவது கீழே இருந்து ஒரு லைட் ஹவுஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 60 மீட்டர் உயரமான ஒரு லைட் ஹவுஸில் இருந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா 2 ஷிப்பை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஒரு ஷிப்புக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28 டிகிரி. சரிங்களா? இன்னொரு ஷிப்புக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ரெண்டையும் நம்ம குறிச்சிக்கிட்டோம். இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த அதர் சேம் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். இது அப்படி தான் இருக்குது இல்லையா. ஒரு ஷிப்புக்கு பின்னாடி அப்படியே இன்னொரு ஷிப்பு வந்து இருக்குது. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப். அப்போ அந்த 2 ஷிப்புக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப், அதாவது இந்த இடத்த தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதாவது சிடியோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தில் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் எது எடுக்கலாம், ஏசிபி எடுப்போம். இதில் tan 45 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும், ஏபி பை பிசி. ஏபிக்கு பதிலாக என்ன போடலாம், 60 டிகிரி. அதான் லைட் ஹவுஸோட உயரம் இல்லையா. ஸோ 60 பை பிசி, இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் பிசி ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும், 60 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்த ட்ரையாங்கிள் வந்து என்னது, ஏடிபி. அந்த ட்ரையாங்கிளை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா நம்மளுக்கு tan 28 ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும், ஏபி பை
BD அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் tan 28 வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க 0.5317 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போட்டுட்டோம். AB வந்து 60 அதையும் போட்டாச்சு. அடுத்தது BD டிவைடட் பை BD. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது BD ஈக்குவல் டு 60 பை 0.5314 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதை இதால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 112.85 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏற்கனவே BC கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து BD கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு தேவை வந்து எது, CD தான் நம்மளுக்கு தேவை. CD எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மொத்த டோட்டல் இதில் இருக்கக்கூடிய லென்த்து BDயிலேருந்து இந்த BCயை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், CD கிடச்சிரும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் வந்து CD ஈக்குவல் டு BD மைனஸ் BC. BD எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 112.85. அப்புறமேல்ட்டு BC வந்து 60 மீட்டர். ஸோ இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 52.85 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு அப்படின்னா 52.85 மீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.